நான் முதல்ல செஞ்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். சின்னதுல நான் பசி தாங்க மாட்டேன். எங்க வீட்டுல 4 பிரதர்ஸ் எல்லாம். நான் 10 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் எங்க வீட்டுக்கு எதிர்க்க, நான் இருந்தது லாயர்ஸ் ரோடுன்ற இடம், வீட்டுக்கு எதிர்க்க ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு. ஈவினிங்ஸ் எல்லாம் நான் அந்த நல்வாழ்வு கல்யாண மண்டபத்தில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது வேலைக்கு போவேன். என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, எடுக்கும் போது கிழிஞ்சதுன்னு வைங்களேன், தலைமையிலேயே போடுவாங்க, கீழே விழுவீங்க. இப்பவே நான் சொல்லிடுறேன், நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கீழே விழுவீங்க. அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 1 ரூபா 2 ரூபா கூலி கொடுப்பாங்க, அதுக்காக கிடையாது. அது 6 பேருக்கு 1/4 கிலோ வாங்குவாங்க. எங்க அப்பா பிளாட்ஃபார்ம் கடை போட்டு இருந்தாங்கல்ல லெஸ் கார்னர்ல. முதல்ல செஞ்ச வேலைன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா சம்பளத்துக்கு 600 ரூபா மாச சம்பளத்துக்கு ஆவரேஜ் ஒரு 20,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறோம். ஒரு 40,000 இருந்து 50,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 50,000 ரூபாய் சம்பளம் 1000 பேருக்குன்னா கணக்கு பண்ணிக்கோங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இவ்வளோ சிங்க பெண்கள் நடுவில் என்ன பேச கூப்பிட்டதுக்கு நன்றி. நான் நிறையவே ஆயிரக்கணக்கான க்ரௌடுலலாம் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. ஏன்னா வந்து பேசுகிறவங்கலாம் பெரிய பெரிய சாதனையாளர்கள். அண்ட் டெஃபினட்டாக இதுக்கு முன்னாடி இந்த பேனலில் பேசுனாங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். எனக்கே அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடச்சதுங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி விகேஆர் மேடம்க்கும் நீங்கள் கொடுத்த கைத்தட்டல் பத்தாது அவங்களுடைய சாதனைகளுக்கு. ஸோ என்கிட்ட ஆக்சுவலி எனக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபாலோ பண்ணுறது மேக்சிமம் பெண்கள் தான். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஓகே, என்கிட்ட இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, அதாவது நிறைய இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க, அதனால நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். சார், நான் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போட்டுமா இல்லை பிஸ்னஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமாக பெண்கள் வேலைக்கு போகிறது பெட்டரா இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன 2-3 மினிட்ஸ் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போகிறேன். வேலைக்கு போகிறது தப்பு ஒன்றும் இல்லை, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது தப்பு இல்லை. பட் இந்த 9 to 6 ஜாபுக்கு போகிறவங்களுடைய நிலைமையை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். 9 to 6 ஜாப் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி லைஃப்பை லீட் பண்ணலாமே தவிர, பெருசாக அவங்களுக்கு கனவுகள் இருந்தால் அந்த கனவுகள் எல்லாம் டெஃபினட்டாக 9 to 6 லீகலாக எத்திக்கலாக வேலைக்கு போகிறவங்களால அதை நிறைவேற்றிக்கவே முடியாது. அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்படி தான் நம்ம இருக்க முடியும். மற்றவங்க என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறாங்களோ 9 to 6 ஜாபில் அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வேலைக்கு போகணும். எஸ் ஆர் நோ? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இல்லையா? மற்றவங்க எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்களோ அந்த மணிக்கு வரணும், அந்த மணிக்கு போகணும். ஸோ பேசிக்கலி வந்து அவங்க முதலாளியே கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காக தான் அவங்களுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய கனவுகள் எல்லாம் டெஃபினட்டாக அவங்களால நிறைவேற்றிக்க முடியாது. பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா அது கட்ட முடியாது. பெரிய பெரிய கார் வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியாது. அவங்க வாங்கின வீடை பிடிச்சிக்கலாம், பிடிச்ச வீடை வாங்க முடியாது. அவங்க வாங்கின காரை பிடிச்சிக்கலாம், பிடிச்ச காரை வாங்க முடியாது. அதாவது கோ டு ஜாப் கம் பேக் ஹோம், கோ டு ஜாப் கம் பேக் ஹோம், கோ டு ஜாப் கம் பேக் ஹோம், கோ டு ஜாப் கம் பேக் ஹோம். ஒரு நாள் டும்னா தெரியுமா? ஃபைல் க்ளோஸ். இதுதான் வேலைக்கு போறவங்களுடைய சூழ்நிலை. அவங்க பெருசா எந்த கனவும் காணவே முடியாது. முதலாளி என்ன சொல்றாரோ
அந்த முதலாளியை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்காக தான் 90% இன்னைக்கு வேலைக்கு போறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்னோட ரெஸ்டாரண்ட்ல ரீசெண்டா ஒரு செக்யூரிட்டி ஜாபுக்கு ஒருத்தர் வந்தார். வெளியே நின்றுட்டு இருக்காரு செக்யூரிட்டி ஜாப்ல. நான் எப்பவுமே உள்ள போகும்போது செக்யூரிட்டியா இருந்தாலும் நான் ஷேக் ஹேண்ட் கொடுப்பேன், ஒரு ஹக் கொடுப்பேன், எப்படி இருக்கீங்களா கேட்டு உள்ள போனேன். உள்ள போன உடனே வேற கேஷியர் சொல்றாரு, இன்னார் வந்து இந்த கம்பெனியில வேலை செஞ்ச ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவர் அப்படின்னு. ஹலோ, நான் வந்து கேட்கிறேன் அவர்கிட்ட, ஏன் சார் இவ்வளவு பெரிய வேலையில இருந்துட்டு நீங்க இந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு இங்க வேலைக்கு வந்திருக்கீங்களேன்னு கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்னன்னா, சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் பெரிய ஜாப்ல தான் இருந்தேன். அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். வேலையில இருந்தது உண்மைதான். ஆனா நான் ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீட்டுக்கு கடன் வாங்கினேன். அந்த கடனை கட்டுறதுக்காகவும் என் பிள்ளைகளோட படிப்புக்காக வாங்கின கடனை திருப்பி கட்டுறதுக்காகவும் என் பொம்பளை பிள்ளைங்களுடைய கல்யாண செலவுக்கு வாங்கின கடனை கட்டுறதுக்காகவும் தான் நான் இன்னைக்கு 60-65 வயசுலயும் வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க வேலைக்கு போறீங்க, அடிபட்டு ஒரு வருஷம் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நீங்க போற கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குமா? கொடுக்காது. சோ இதுதான் வேலைக்கு போறவங்களுடைய என்னதுங்க நிலைமை. போங்க, தப்பில்லை. ஆனா பெருசா கனவு மட்டும் கண்டுறாதீங்க நீங்க வேலைக்கு போறதா இருந்தா. அப்ப என்ன பண்றது? பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்க முடியும். தைரியமா பெருசா கனவு காணலாம் நம்ம பிசினஸ்ல இருந்தா. அது எந்த துறையா வேணா இருக்கலாம், எந்த தொழிலா வேணா இருக்கலாம். யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ். ஹாய், நான் இப்படி கேட்கிறேன்னா யாரோ வெளியே போனாங்கன்னு அர்த்தம். அதனால நான் கேட்டா ஒழுங்கு மரியாதை உள்ள வந்து உட்கார்ந்துடணும். யூ கேன் வேர்கடல வியாபாரம் பண்ணா கூட அதுல பெரிய பெரிய பணம் நீங்க சம்பாதிக்கலாம். சோ பிசினஸ், இன்னைக்கு பிசினஸ் பண்றவங்க இங்க இருக்கீங்க. ஓகே, என்னுடைய கதையை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் முதல்ல செஞ்ச வேலைன்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். சின்னதுல நான் பசி தாங்க மாட்டேன். எங்க வீட்டுல 4 பிரதர்ஸ் எல்லாம். ஓகே, அம்மா அப்பா சேர்ந்து 6 பேர் ஒரு லைன் வீட்டில் தான் இருந்தோம். 10க்கு 10 வீட்டில் தான் நான் இருந்தேன். 10க்கு 10 தெரியுமா? வெறும் 100 சதுரடி. நான் 10 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் எங்க வீட்டுக்கு எதிர்க்க, நான் இருந்தது லாயர்ஸ் ரோடுன்ற இடம், வீட்டுக்கு எதிர்க்க ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு. ஈவினிங்ஸ் எல்லாம் நான் அந்த நல்வாழ்வு கல்யாண மண்டபத்தில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது வேலைக்கு போவேன். என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இலைகள்லாம் இருக்கும்ல, இப்ப வந்து இலை போடுறதுக்கு முன்னாடி பேப்பர் போட்டுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உருட்டிடுறாங்க. ஹலோ, உருட்டிடுறாங்க. ஆனா அப்போ பேப்பர்லாம் போட மாட்டாங்க. என் தமிழ் புரியுது அவங்க எல்லாருக்கும்? ஆங்கிலத்தில் முயற்சி பண்ணவா? நான் பேசுவேன், ஆனா உங்களுக்கு புரியாது. ஓகேடா சொல்லுங்க. இப்ப மாதிரி பேப்பர்லாம் கிடையாது. அப்ப அப்படியே இலை போடுவாங்க. எடுக்கும் போது கிழிஞ்சதுன்னு வைங்களேன், தலைமையிலேயே போடுவாங்க. அந்த சூப்பர்வைசர் அவ்வளோ அடி நான் வாங்கியிருக்கேன் கிளியறதுனால. கிளியாம எடுக்கணும், அதுதான் முதல்ல செஞ்ச வேலை. எதுக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் எச்ச இலை எடுக்கிற வேலையை நான் செஞ்சேன்னா, அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 1 ரூபா 2 ரூபா கூலி கொடுப்பாங்க, அதுக்காக கிடையாது. அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மிச்ச மீதி ஆகிற சாப்பாடு இருக்கு இல்லையா, ஸ்வீட்டு பாயசம்லாம், அதை சாப்பிட்றதுக்காக. அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்வாழ்வு கல்யாண மண்டபத்தில் வெஜிடேரியன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அங்க உள்ள சப்ளையர்ஸ் கிட்ட ஏதாவது பாய் வீட்டு கல்யாணம் இருந்தா என்ன கூப்பிடுங்க, சனி ஞாயிறுக்கு நான் வரேன்னு. அப்படியும் மாசத்துல 1-2 பாய் வீட்டு கல்யாணம் மாட்டோம். அங்க போனா பிரியாணி கிடைக்கும். ஏன்னா எங்க வீட்டில் வருஷத்துல 2 வாட்டி தான் பிரியாணி செய்வாங்க, ரம்ஜானுக்கும் பக்ரீதுக்கும். அது 6 பேருக்கு 1/4 கிலோ வாங்குவாங்க. எங்க அப்பா பிளாட்ஃபார்ம் கடை போட்டு இருந்தாங்க லஸ் கார்னர்ல. இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு 1000 பேர்கிட்ட எங்கிட்ட வேலை செய்யறாங்க. புரியுதுங்களா? 1000 பேர்கிட்ட வேலை செய்யறாங்க. ஆவரேஜ் ஒரு 20,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு 40,000 50,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 50,000 ரூபாய் சம்பளம் 1000 பேருக்குன்னா கணக்கு பண்ணிக்கோங்க. நான் சம்பளம் கொடுக்குறேன். Are you all with me? எதுக்கு ஒரு கை தட்ட மாட்டீங்களா?
அது என்ன லேடிஸ் வந்து பேசினா தான் கை தட்டணும்னு ஏதாவது ரூல் போட்டிருக்காங்களா மேடம்? ஓகே, தேங்க்யூ. எல்லாமே கேட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல்ல செஞ்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா சம்பளத்துக்கு 600 ரூபா மாச சம்பளத்துக்கு சைதாப்பேட்டையில் அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்னு ஒரு துணி கடையில் வேலை செஞ்சேன். முதல்ல செஞ்ச வியாபாரம் திருப்பூர் பனியன் சென்டர்னு ஒரு இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் இருக்கு தெரியுங்களா? செகண்ட்ஸ் இன்னர் கார்மெண்ட்ஸ். மேடம் எங்க அந்த நாயுடுவால் மேடம், ஆமாம், உங்கள் ப்ராடக்ட்லாம் நான் நிறைய விற்றுருக்கேன் மேடம் என் கடையில் சைதாப்பேட்டையில் திருப்பூர் பனியன் சென்டரில். திருப்பூருக்கு போனால் 10,000 ரூபா கொடுத்தா மூட்டையாக கொடுப்பாங்க. அதில் நாடா போட்ட ஒரு அண்டர்வேர் ஒரு ஜென்ஸுக்கு. ஆமாம், இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, நாடா போட்ட அண்டர்வேர் யூஸ் பண்ணுறாங்களே தெரியல. அதுதான் எனக்கு பெருசாக கை கொடுக்கும். 10,000 ரூபாய்க்கு மூட்டையாக கிடைக்கும். செகண்ட்ஸ்னா யூஸ்டு கிடையாது, பின் ஹோல் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து 2 10 ரூபா 3 10 ரூபான்னு நான் விற்பேன். அதில் முக்கியமாக டான்டெக்ஸ் தான் எனக்கு மாட்டோம். டான்டெக்ஸ்னா பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் மாறிடுவாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்களா? அதில் இந்த சூர்யாவும் அந்த பொண்ணு பேர் என்ன, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சுட்டு அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கேரக்டர் வரும். கதவை திறந்தோன்னே ப்ரொஃபஸருக்கு இவ்வளோ பெரிய வீடான்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு எச்ச இலை எடுத்த நான், ஓட்ட ஜெட்டி வித்த நான், அது என்னோட வீடு தான். புரியுதா? 10க்கு 10 வீட்டில் இருந்தேன். 10,000 சதுரடியில் வீடு கட்டினேன். இது எதுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். பிசினஸ்ல நீங்க எல்லாம் ஸ்டாரா இருக்கீங்க. நிறைய பேர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு என்ன பண்ணோன்ற ஒரு 7-8 சீக்ரெட்டை வச்சிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டா ஒரு 15 நிமிஷத்துல சொல்லிடுறேன். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஸோ ஒரு ஓட்ட ஜெட்டி வித்த என்னால, எச்ச இலை எடுத்த என்னால என்னுடைய பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடிஞ்சதுக்கு காரணம் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போற சில விஷயங்களை. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், பின்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. நீங்க வேலைக்கு போனா கூட தயவு செய்து பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுங்க. அது ஒரு ரியல் எஸ்டேட்ல நீங்க ஒரு மீடியேட்டரா கூட நீங்க இருந்து பண்ணுங்க, தப்பில்லை. ஆனா பேக்கப் டெஃபினட்டா இருக்கணும். ஒரு பிசினஸ் ஒரு பேக்கப்புக்கு நீங்க வச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இல்லைன்னா நீங்க சில நேரங்களில் திணறிடுவீங்க. நீங்க செய்யற வேலை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கம்பெனியே மூடிடுச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல உடம்பு சரியில்லாம ஒரு வருஷம் 2 வருஷம் உங்களால வேலைக்கு போக முடியலன்னா என்ன ஆகும்? யாருமே உங்களை கவனிக்க மாட்டாங்க பிரச்சனைன்னு வந்துட்டா. சீரியஸ்லி. ஸோ இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போற இந்த 8-9 பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல முதல் விஷயம் ரொம்ப முக்கியமானது. பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா, பிசினஸ்ல சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கணும். ரிஸ்க் எடுக்காம உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. பிசினஸ் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரிஸ்க் எடுக்கணும். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப்ங்க. சும்மா வேற ஆளை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கே உங்க வாழ்க்கையை நீங்க கொடுக்கறதுக்கு தயாராகும் போது உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன தப்பு? கீழே விழுவீங்க. இப்பயே நான் சொல்லிடுறேன், நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா கீழே விழுவீங்க. விழுந்தே கிடக்காதீங்க, எழுந்திருச்சிருங்க. இன்னைக்கு மேடம் எல்லாம் வந்து பேசினாங்களே, இவங்களா ஈஸியா அப்படி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை வாட்டி ஃபெயில் ஆயிருப்பீங்க மேடம்? எஸ் ஆர் நோ? எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்பாங்க? விழுந்து கிடக்கூடாது, திருப்பி எழுந்திருக்கணும். திருப்பி விழுவீங்க, திருப்பி எழுந்திருக்கணும், திருப்பி விழுவீங்க, திருப்பி எழுந்திருக்கணும். ஆனா டெஃபினட்டா நீங்க விழுந்து கிடக்காம இருந்தா உங்க இலக்கை நீங்க அடைவீங்க. சோ உங்க மைண்ட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, பெருசா கனவு காணுங்க. ட்ரீம் பிக். தைரியமா கனவு காணுங்க. பொம்பளை பிள்ளைகளை முக்கியமா சொல்லுவாங்க பேராசைப்படுறீன்னு. நான் சொல்றேன், நீங்க பேராசைப்படுங்க, பெருசா ஆசைப்படுங்க. அப்பதான் உங்களால ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க முடியும். பேராசைப்படுங்க, தைரியமா படுங்க, பெருசா. அது நான் தூங்கும் போது வருதே அந்த கனவு பத்தி பேசல. ஒரு கனவு உங்களை தூங்க விடாம செய்யும் பாருங்க, அதை பத்தி பேசுறேன். அந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கணும். நீங்க என்ன ஆகணும், என்ன எங்க போகணும்னு. அப்படி அந்த ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருந்தா, ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் உங்ககிட்ட இருந்தாதான், அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தாதான் பிரபஞ்ச சக்தி. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. அது உண்மை.
பிரபஞ்ச சக்தி அதை அடையறதுக்குள்ள வழிமுறையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பெருசா ட்ரீம் பண்ணுங்க, தைரியமா ட்ரீம் பண்ணுங்க, இன்னைக்கே ட்ரீம் பண்ண ஆரம்பிங்க. அதை விஷுவலைஸ் பண்ணுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட், ரொம்ப சத்தம் வெளியே கேக்குதா மேடம்? இல்ல அது என்ன பிரச்சனைனா, எனக்கு அப்படியா, அது ஒரு இன்பில்ட் மைக் எனக்கு இருக்கா, அதனால தான் நான் சும்மா இப்ப சாதாரணமா தான் பேசுறேன், அதுவே ரொம்ப சத்தமா இருக்கான்னு பயமா இருக்கு. ஓகே, மூணாவது பாயிண்ட். ஹலோ, ஹாய். இது மூணாவது பாயிண்ட் இல்ல. மூணாவது பாயிண்ட் வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப், எஸ்பெஷலி விமன். என்னால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, ஆகுமான்னு 1% கூட உங்களுக்கு சந்தேகம்ன்றதே இருக்கக்கூடாது. என்னால முடியும், நடக்கும், ஆகுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். ஏங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவங்க. உங்க அப்பாவுடைய உடம்புல இருந்து அம்மாவுடைய உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. அப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்க ஜெயிச்சதுனால தான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க கொஞ்சம் மெதுவா ஓடி இருந்தீங்கன்னா இங்க யார் உட்கார்ந்துருப்பா சொல்லுங்க பார்க்கலாம்? உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ தானே உட்கார்ந்துருப்பாங்க. எஸ் ஆர் நோ? பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்ச நீங்க எப்படி தோக்கலாம்? நீங்க தோக்க பிறக்கல, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. முதல்ல உங்களை நீங்க முழுமையா நம்புங்க. ஆனா சிலருக்கு அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க. அதெல்லாம் வேணாம், இது வேணாம். முக்கியமா ஒரு ரகசியம் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லுவீங்களா? சொல்லாம இருப்பீங்களா? தயவு செய்து அட்வைஸ் எல்லாம் சொந்தக்காரங்க கிட்ட கேட்காதீங்க. ஆமா, நீங்க நல்லா வேணாம், நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருந்துடவே கூடாது. ஆமா, ஏதாவது செய்யறதுனா உண்மையாவே நீங்க வளரணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா டிஸ்கஸே பண்ணாம கூட நீங்க ஆரம்பிங்க. சீரியஸா சொல்றேன். பி அவே ஃப்ரம் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். உங்க கனவுகளை வந்து சுக்கு நூறு ஆக்குறவங்க கிட்டே இருந்து நீங்க அவே இருங்க. வீட்டில் கூட இருப்பாங்க, அது நம்ம வீட்டுக்காரரா கூட இருப்பாரு, நம்ம அண்ணன் தம்பியா இருப்பாரு. அதுக்குன்னு அவங்க கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவர் ஏதாவது இந்த வேணாம், இது பண்ணாத, அதை பண்ணாதன்னு சொல்லும் போது எங்க தலைவலிக்குதுன்னு போய் படுத்துருங்க. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை உங்களை எஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க. ரெண்டு சின்ன பசங்க காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும், ஆனா பார்க்க 16 வயசு மாதிரி இருப்பான். தம்பிக்கு ஒரு 6 வயசு இருக்கும், ஒரு 8 வயசு மாதிரி இருப்பான். காத்தாடி அருந்து பறந்து போது அதை பிடிக்கிறதுக்கு 2 பேரும் ஓடுறாங்க, அண்ணனும் தம்பியும். அது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பொட்டை காடுல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல விழுந்துருது காத்தாடி. ஹலோ, நான் கண்டுபிடிச்சிருவேன் யாராவது வெளியே போனா. ஆமா, அந்த காத்தாடியை பிடிக்கிறதுக்கு அண்ணங்கார குதிக்கிறான், கிணத்துக்குள்ள கீழே விழுந்துடுறான். காத்தாடி கிணத்துக்குள்ள விழுது, அதை பிடிக்க யார் கிணத்துக்குள்ள விடுறா? அண்ணங்காரன். உள்ளே இருந்து கத்துறான், டே தம்பி எனக்கு பயமா இருக்குடா, நான் செத்துருவோம் போல இருக்குடா, யாரையாவது கூட்டு வந்து என்னை காப்பாத்துறான்னு. தம்பிக்காரன் சுத்தி பார்க்கறான், ஒருத்தன் கூட இல்லை. உடனே அந்த கிணத்து பக்கத்துல ஒரு பக்கெட் இருக்கு, அதை சுத்தி கயிறு இருக்கு. அந்த நோஞ்சா தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா நோஞ்சா மாதிரி இருப்பான், ரொம்ப வீக்கா இருப்பான். அந்த நோஞ்சா மாதிரி இருக்க தம்பிக்காரன் அந்த பக்கெட்டை கிணத்துல போட்டு, அண்ணா நீ பிடிச்சிக்கோ, நான் இழுத்து உன்னை காப்பாத்திடுறேன்றான். சொன்ன மாதிரியே இழுத்து காப்பாத்திடுறான். 2 பேரும் அந்த தெருக்கு வராங்க. தெருக்கு வந்து அடி, 2 பேருக்கும் அடி. எல்லாரும் திட்டுறாங்க, எங்கடா போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு. இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, நடந்ததை சொல்றாங்க, நம்புறது யாருமே இல்லை. ஆனா ஒரு பெரியவர் அங்க இருந்து கூப்பிட்டு 2 பேரையும் பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுற பெரியவரை அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து திட்டுறாங்க, இவனுங்க எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீங்க அவங்கள பாராட்டுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்றாரு, இல்ல இந்த பசங்க சொல்றது உண்மைன்றாரு. எப்படி உண்மைன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அவங்க சொல்ற இடம் எனக்கு தெரியும், அங்க ஒரு கிணறு இருக்கு அதுவும் தெரியும். இந்த சின்ன பையன் நோஞ்சா மாதிரி இருக்கிற வீக்கா இருக்கிற சின்ன பையன் அந்த ஹைட்டா வெயிட்டா குண்டா இருக்கிற பையனை காப்பாத்தி இருப்பான், அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்கணும் போது எப்படி இவ்வளவு கான்பிடன்டா சொல்றீங்கன்னு கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்றாரு, அந்த கிணத்தை சுத்தி கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் ஆள் நடமாட்டமே இருக்காது. சப்போஸ் அங்க யாராவது இருந்திருந்தா தம்பிக்காரன் காப்பாற்றும் போது அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது பார்த்திருந்தா, டே நோஞ்சான், டே தம்பி உன்னால முடியாதுடான்னு சொல்லியிருப்பாங்க. அங்க உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாத ஒரே காரணத்தினாலதான்
அந்த நோஞ்சா மாதிரி உள்ள அந்த தம்பிக்காரனால குண்டா ஹைட்டா வெயிட்டா இருக்கிற அந்த அண்ணக்காரனை காப்பாற்ற முடிஞ்சது. அங்க யாராவது முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? காப்பாற்ற முடியாம போயிருக்கும். அப்படிதான் இன்னைக்கு முடியாது முடியாது முடியாதுன்னு எஸ்பெஷலி பெண்களை வேணாம் வேணாம் ஆகாது நடக்காது வேணாம் 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 இது உன்னோட வேலை இல்லை இந்த முயற்சி பண்ணாதன்னு சொல்லி 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 இந்த அழகா பெரிய பெரிய சாதனைகள் படைக்க வேண்டிய பெண்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா என்ன ஆகுங்க சொல்லுங்க பார்க்கலாம். கோழி முட்டையை ரொம்ப அடக்காத்தா என்ன ஆகும்? அந்த முட்டை எங்க லாங்குவேஜ்ல என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்றத சொல்லவா? கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜ் இருந்தாலும் நான் சொல்றேன், பரவாயில்ல. முட்டைய ரொம்ப அடக்காத்தா அந்த முட்டை கூமுட்டையாயிடும், கெட்டு போயிடும். அப்படிதான் சொல்லுவாங்க, கூமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ரொம்ப தத்தி மாதிரி, ரொம்ப ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிதான் நல்ல திறமை உள்ள பெண் பிள்ளைங்க, நல்ல சாதிக்க வேண்டிய பெண் பிள்ளைகள்லாம் அதை பண்ணாத இதை பண்ணாத அங்க போகாத இங்க போயா. பொம்பளை பசங்களுக்கு தெரியாதா எங்க போனோம் என்ன பண்ணோன்னு? இவங்க வேற வீட்டுல சொல்லணுமா? எது நல்லது எது கெட்டது வளர்ந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியாதா? யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியாதா? அவங்ககிட்ட பேசாத இவங்கிட்ட பேசாத அங்க போகுது என்னங்க இது? சோ பி அதாவது ட்ரீம் ஸ்டீலர்ஸ். வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, உங்க கனவுகளை அடைய விடாம அது யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? என்ன வரணும்? உங்களுக்கு என்ன வரணும்? கோவம் வரக்கூடாது, தலைவலி வரணும், போய் படுத்துடணும். அவங்க கிட்ட ஆர்கியூ எல்லாம் பண்ணி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? 4வது பாயிண்ட் பி ஃபோக்கஸ். மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் செஞ்சீங்கன்னா நீங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆகவே முடியாது. நிறைய வேலை செய்ய முயற்சி பண்ணாதுங்க. பலர் செய்யற பெரிய விஷயம் ஒரே நேரத்தில் 3 பிசினஸ் 4 பிசினஸ் பண்றது. ஒரே ஒரு காட்டுக்கு முயல் பிடிக்க போறீங்க, அங்க 4 முயல் ஓடுது. ஒரே நேரத்தில் நீங்க 4 முயலையும் பிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு முயலை முதல்ல பிடிங்க, அதுக்கப்புறம் 2வது பிடிங்க, அதுக்கப்புறம் 3வது பிடிங்க. ஒரே நேரத்தில் 4 பிடிக்க போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்னு கூட பிடிக்க முடியாது. ஒன்னு பண்ணி அதுல ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீங்க அடுத்ததுக்கு போங்க. அதுல ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ்ல சிஸ்டம் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு போது அடுத்த பிசினஸ் பண்ணுங்க, தப்பில்லை. 10 கூட பண்ணுங்க, 100 கூட பண்ணுங்க. ஆனா ஒண்ணுல சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு போங்க. 5வது கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க். ஆரம்பிச்சு விட்டு ஆரம்பிச்சு விட்டு ஆரம்பிச்சு விட்டு எப்பங்க இலக்க நீங்க அடைகிறது? மெதுவா கூட போங்க, தப்பில்லை. ஆனா நிக்காம போங்க, ஸ்லோவா போங்க, தப்பில்லை. சின்னதா ஆரம்பிச்சு ஸ்லோவா போங்க, தப்பில்லை. ஆனா விட்டு ஆரம்பிச்சுன்னா எப்ப நம்ம இலக்க அடையிறது? அடையவே முடியாது. நீங்க போடுற உழைப்பு கன்சிஸ்டன்டா இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். நின்னு போன காரை தள்ளி இருக்கீங்களா? யாராவது நின்னு போன காரை தள்ளுறது பாத்தீங்கன்னா தள்ளுறோம்னு வைங்களேன், வீல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? 90% வீல்ல மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது விட்டுருவாங்க. விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க, தள்ளுவாங்க. கஷ்டமா தான் இருக்கும், உடம்பு வலிக்கும். ஆனா விடாம அப்படியே தள்ளும் போது வீல் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அடுத்த ஸ்டெப், அப்படியே அடுத்தது, அப்படியே அடுத்தும் போது வீல் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் சும்மா அப்படி ஒரு விரல் அப்படியே தள்ளிட்டு போகலாம். எஸ் ஆர் நோ? எந்த தொழில் வேணா நீங்க பண்ணுங்க, எந்த துறை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் போடுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, கிரியேட் a சிஸ்டம். ரொம்ப முக்கியம். நீங்க சிஸ்டம் கிரியேட், நீங்க இல்லைன்னா உங்க பிசினஸ் நடக்கலைன்னா அதுக்கு நீங்க வேலைக்கே போயிடலாம். சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்னும் 3 மாசத்துல என்னோட 25ன்றது 40 பிரான்ச் ஆக போகுது. 15 பிரான்ச்சோட வேலை நடந்துட்டு இருக்கு. மும்பைல எல்லாம் இப்போ ஓபன் பண்ற பிரான்ச்சஸ்க்கெல்லாம் நான் போறதே இல்லை. மை சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். நீங்க இல்லாம உங்க பிசினஸ் நடக்கலன்னு வைங்களேன், அது யூ ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு. நீங்க எப்படி ஒரு என்டர்பிரனரா உங்களை நீங்க சொல்லிப்பீங்க? எப்படி நீங்க ஒரு பிசினஸ் உமனா நீங்க சொல்லிப்பீங்க? சிஸ்டம்.
அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மேபி இஃப் காட் வில்ஸ் எப்படி ஒரு பிசினஸ்ல சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்றதுன்றதை நம்ம பேசுவோம். ஏன்னா எனக்கு அப்புறம் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க, வராங்க. என்னோட ஃபேவரட் நம்ம மிஸ் லக்ஷ்மி, அவங்க பேர் என்ன, குப்புலக்ஷ்மி எல்லாம் வராங்க. ரொம்ப யூஆர் ஆல் வெரி லக்கிங்க. வேற லெவல் ஸ்பீக்கர் அவங்க. நான் சேலத்தில் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணேன். ஜோஹோன்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதனால நான் ரொம்ப அதை பற்றி பேச முடியும். கிரியேட் அ சிஸ்டம். ஆர் யூ ஆல் வித் மீ? ஹலோ, ஹாய். சிஸ்டம் ரொம்ப முக்கியம். என்ன ஆரம்பிச்சிங்கனாலும் ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எஸ், உங்களுக்கு ரொம்ப ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை ஃபார் தட். ஓகே, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வேரி ஆகும் சிஸ்டம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது நாலேஜ். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நாலேஜ் இல்லாம, அடுத்த ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, நாலேஜ் இல்லாம நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஃபிளைட்ல நீங்க போகும்போது பாராசூட்டே இல்லாம கீழே குதிக்கிற மாதிரி. ஃபெயிலியர் கேரண்டி. நான் ஒரு 4 டேபிள் 16 சேர்ல ஆரம்பிச்சேன் கல்பாக்கத்தில். 4 டேபிள்ஸ் 16 சேர். ரெஸ்டாரண்டே கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். நான் ஆரம்பிக்கிறோன்னு முடிவு பண்ண ஒரு ஃபுட் லவர். நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப்ல நிறைய கூட்டம் வருதா, அதே மாதிரி ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிச்சிருது. ஏதாவது ஒரு பிசினஸ், ஒரு சலூனோ இல்ல ஒரு ஏதாவது நல்லா இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கு எந்த நாலேஜ் இல்லாம உடனே ஒரு பார்லர் ஆரம்பிச்சிருது. சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. அது சீரியஸா சொல்றேன், சக்சஸ் ஆகவே முடியாது. 6 மாசம் பள்ளிக்கரணையில் ஒரு ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல நான் வேலை செஞ்சேன். 6 months எல்லா வேலையும் அங்க செஞ்சேன். கேப்டனா இருந்தேன், வெயிட்டரா இருந்தேன், ஹவுஸ் கீப்பிங் பண்ணேன், செக்யூரிட்டியா இருந்தேன். கேஓடின்னு சொல்லுவாங்க, அதாவது கிச்சன்ல இருந்து ஃபுட்டை கரெக்டா எடுத்து வெளியே கொடுக்கறதுக்கு கேப்டனுக்கு. அதை பண்ணேன். குக்கா இருந்திருக்கேன். நான் சூப்பர் குக்குங்க, சீரியஸ்லி. நல்ல பிரியாணி செய்வேன். ஆமா, அது விறகுடுப்புல நான் செய்ய பிரியாணி செஞ்சேன்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஸ்மெல் அப்படி வேற லெவல் ஆகான இருக்கும். ஆமா, நீங்களாம் ஒரு நாள் வாங்க மேடம், டெஃபினட்டா வாங்க. பிரியாணி நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணணும். ஓகே, பர்ச்சேஸ் கத்துக்கிட்டேன், அக்கவுண்ட்ஸ் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா 6 மாசத்துல கிடையாது. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் திறக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கும் நான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ட தான் நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் ஏஜ் குரூப் விட்டு நான் பழகவே மாட்டேன். உண்மையாகவே அவங்க வெறும் சோக கதையாக பேசிட்டு இருக்காங்க. நானும் நெகட்டிவ் ஆகிடுவேன்னு பயமா இருக்கு. புது விஷயங்களே கற்றுக்க முடியல என் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட. 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆமா, 20லேருந்து 25 அதான் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் என்னால் எங்க இருக்க முடியாது. சீரியஸ்லி, நோ ஜோக். புது விஷயங்கள் இன்னைக்கு. ஆனால் உண்மையை சொல்றேன், ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்களாம் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க தங்கம். ரொம்ப ரொம்ப பாருங்களேன், பொறுமையா உட்காந்து கேட்கறாங்க. அந்த மஞ்சள் சட்டையை தவிர அவங்க மட்டும்தான் வெளியே கிளம்புறாங்க. மற்றவங்க எல்லாம் பொறுமையா உட்காந்து கேட்கறாங்க. முடிச்சிருவோமா, 2 நிமிஷம் உட்காருங்க, உங்க அவசரம் எனக்கு புரியுது, 2 நிமிஷம் உட்காருங்க. ஓகே, கடைசியான விஷயம், கடைசியான விஷயம். என்கிட்ட நிறைய பேர் நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன் சார், எல்லாம் போடுறேன், நாலேஜே கெயின் பண்றேன், ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றேன், கன்சிஸ்டண்டா ஹார்ட் ஒர்க் போடுறேன், எல்லாம் ட்ரீம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனாலும் என்னால சக்சஸ் ஆக முடியலன்னு வாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லவா? தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ, தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு காரணம் உங்களுக்கு இறை அருள் இல்லாதது. இதுல உங்களுக்கு பலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், பட் ஆனா ஐ டோன்ட் கேர். நான் மனசுல இருக்கிறது சொல்லுவேன். இறை அருள்ன்றது நீங்க 24 மணி நேரம் கோவில்லையும் மாஸ்க்லையும் சர்ச்சிலையும் உட்காந்தா இறை அருள் கிடைக்குமா? கிடைக்காது. இறை அருள் கிடைக்கிறோம்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? சக்சஸ் ஆகணும். எஸ் ஆகணும். சக்சஸ் ஆகணும்னா நான் சொன்ன விஷயங்களோட சேர்ந்து இறை அருள் நம்மளுக்கு தேவை. எஸ் ஆகணும். இறை அருள் கிடைக்கணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு, நிறைய தான தர்மம் பண்ணணும். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான தர்மம் பண்றது. உங்களால முடிஞ்சது உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி. அது வெறும் பிசினஸ்ல மட்டும் இல்ல, நம்மளுடைய லைஃப்லயும் சரி. நம்ம நீங்க பண்ணி மட்டும் பாருங்களேன், சந்தோஷமா இருப்போம். நம்ம நித்திய ஆனந்தம்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க எந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்களோ, உங்களால முடிஞ்சது குடிக்கிறீங்களோ, நீங்க ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் வீட்டுக்கு வாங்கும்போது ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கி போற வழியில யாருக்காவது கொடுத்து பாருங்க. அவங்க சாப்பிடும் போது அவங்க வயிறு வாழ்த்துங்க.
நீங்க என்ன பண்ணாலும் அதுல சக்சஸ் தாங்க. தான தர்மம் பண்ணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இன்னையிலேருந்து அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆனா அது போட்டோ எடுத்தெல்லாம் போடக்கூடாது இன்ஸ்டாகிராம்ல. யாருக்குமே தெரியக்கூடாது நீங்க செய்யறது. வீட்டில் ஏதாவது பிரியாணி செய்யறாங்களா, ஒரு பாக்கெட் பேக் பண்ணி அப்படியே வெளியே போய் அப்படியே அதை கொடுத்துட்டு வாங்க. டேக் தட் பெயின். கொஞ்சம் அந்த பெயினையும் டைமையும் நீங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்து மட்டும் பாருங்க. சக்சஸ் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். தான தர்மம் பண்றது அரபிக்ல சதக்கா அப்படின்னுவாங்க. என்ன தொழுகையை விட நோன்பை விட எல்லாத்தை விட கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? சதக்கா, தான தர்மம் பண்றது. டைரக்டா பிளெஸிங் கிடைக்கும். ரெண்டாவது, இறையருள் நீங்க கிடைக்கணும்னா உங்களை பெத்த தாயை நீங்க நல்லா பார்த்துக்கணும். சீரியஸ்லி சொல்றேன். அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இருந்தாதான் நம்ம சக்சஸ் ஆகவே முடியும். கடவுளுக்கு அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது தாயை தான். அவங்க லக்ஷ்மி. அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவங்க கேட்கவே மாட்டாங்க. பார்த்து 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 செய்யணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தான தர்மம் பண்ணுங்க, வாரி வழங்குங்க, பெத்த தாயை பார்த்துக்கோங்க. அவங்கள நீங்க விழுந்து விழுந்து பாருங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகை போட்டு நீங்க பார்க்கணும். அவங்க வேணானுவாங்க, ஆனா நீங்க போட்டு பாருங்க. யார் செய்யணும்? நம்ம செய்யணுமா, வேற யாராவது செய்யணுமா? நம்ம தானே செய்யணும். முதல்ல செய்யணும்ன்ற எண்ணம் வேணும். பின்னாடி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த எண்ணம் இருந்தாலே நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. அந்த எண்ணம் இருந்தாலே நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ட்ரீம் லிஸ்ட்ல முதல்ல இருக்கணும். அம்மான்றது தான் உங்க ட்ரீம் லிஸ்ட்ல. நிறைய பேர் லிஸ்ட் போட சொன்னா அம்மாவே இருக்க மாட்டாங்க. அதுல முதல்ல அவங்க தான் இருக்கணும். ஸோ நிறைய சிங்கப்பெண்கள் நடுவில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஐகானிக் விமென் சம்மிட்டோடைய என்டையர் ஆர்கனைசேஷனுக்கு தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச்.